எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு மீன் குழம்போட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பேரன் வந்திருக்கான்னு சொன்னால் அவன் வந்து மீனெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவான். இங்கே வந்து பிரியா அப்பா சாப்பிடாதனால எனக்கு மட்டுன்றதுனால நான் செய்கிறது கிடையாது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னே மாப்பிள்ளை வந்தார், சிக்கன் செஞ்சேன். அதனால் யாராவது வந்தால் சாப்பிட்றோம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்றனால நான் தனியாக இருக்கும்போது செய்கிறதில்ல. இப்போ வந்து பேரன் இருக்கிறதுனால ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்தேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். அதனால் 1 கிலோ ஜிலேபி மீன் வந்து 2 மீன் தான் நின்றுச்சிங்க, ரொம்ப பெருசாக. அதனால் வந்து எல்லாம் பீஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு வெறும் குழம்பு மட்டும் செய்யலாம். நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட குழம்பா சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அதனால் வெறும் குழம்பு செஞ்சுக்கலாம். அதுவும் வந்து மீன் குழம்புலாம் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நிறைய மண் சட்டி அங்கேயும் கோயம்புத்தூர்லேயே வாங்கி வச்சுருக்கேன் 2-3, இங்கேயும் 2-3 சட்டி எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரி புளி குழம்பு, வெந்தய குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வந்து மண் சட்டியில் தான் வந்து நான் செய்வேன். சட்டியை வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. நெல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து நெல்லெண்ணெய் இல்லை, அதனால் வந்து நான் நார்மலாக நம்ம எப்போயுமே குழம்புக்கு தாளிக்கிற எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். ஒரு 5-6 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்துங்க, ரொம்ப நல்லது. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மீன் குழம்புக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன்னு பார்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து 1-2 மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குழம்பு நல்லா திக்காக நல்லா வரணும்னா இந்த மாதிரி சேர்த்துங்க. அதுவும் மீன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துங்க, ரொம்ப நல்லது. ஒரு 20 பல் பூண்டு வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன். பெரிய பெரிய பூண்டுன்றதுனால இடித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி வந்து மிக்சியில் வந்து 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்டேன். புளி வந்து பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறோம் இல்லையா, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் குழம்பு. அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க. நான் சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் முழுசாக தான் சேர்த்துக்குவேன். பெருசாக இருந்ததுனால 1-2 இடித்து எடுத்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துடலாம். பாருங்கள், பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்ட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ மீனுக்கு வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 3 தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 3 இல்லை, 2 தக்காளி. பெரிய தக்காளி 2 தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுன்றதுனால வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபுல்லாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலருக்காக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வெறும் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தாங்க மிளகாத்தூள் இந்த மசாலா இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்குறோம். அப்போ வந்து எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, நான் கூட செய்வேன். அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் இடிச்சிட்டு தக்காளி நல்லா கரைச்சிடுவோம். புளியிலே எல்லாம் மசாலாலாம், மஞ்சள்தூள், உப்பு எல்லாமே ஒன்றா போட்டு இதில் கரைச்சி வச்சுட்டு அப்படியே சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மீன் போட்டுருது. மீன் போட்டு வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லெண்ணெய் ஒரு 2-3 கரண்டி எடுத்து ஊற்றுவாங்க. நல்லா கடுகு, கருவேப்பிலை, தோலோடு 2 பல் பூண்டும் தட்டி போட்டு நல்லா வதக்கி எடுத்து அந்த மீன் குழம்புல ஊற்றிடுவாங்க. அப்படியே வாசனை அந்த தெருவுக்கே மணக்கும். அந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் வந்து. இப்போ நம்ம எல்லாமே வெங்காயம் எல்லாம் வதக்கி மசாலாலாம் வதக்கி புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 வாரம் ஆனால் கூட மீன் குழம்பு கெட்டு போகுது. சூடு பண்ணி ஊற்றுவாங்க. இந்த மீனெல்லாம் வந்து மீன் குழம்பு வைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து எங்கள் ஊர் ஞாபகம் தாங்க வரும். இந்த புளி தண்ணி ஊற்றிட்டு சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு. எங்களுதும் வந்து நிறையா நிலம் இருந்ததுங்க. பயிரெல்லாம் வைப்பாங்க. கரும்புலாம் போட்டாங்கன்னா 2-3 மாதத்துக்கு வந்து கரும்புலாம் அடுவுனாங்க. அப்போ ஏரியில் தண்ணி வரும் இல்லையா, தண்ணி வந்துட்டு தண்ணி கட்டுறதுக்கு போவோம் நாங்கள். நைட்டு 4 மணிக்கு வெடிகாலம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் போவாங்க. கூட நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அண்ணன் கூட எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இந்த ஏரியில் வந்து மது வந்து திறந்து விடுவாங்க. அப்போ மீனெல்லாம் ஏரியிலேருந்து அடிச்சுன்னு வந்துடும். அப்போது அந்த காவா, இந்த மாதிரி காவா இருக்குல்ல, நாங்கள் வந்து அட்டை மாதிரி இப்படி கொடுத்துட்டு உக்காந்தா எல்லா மீனும் வந்து மாட்டிக்கும். அந்த மீன் பிடிச்சிட்டு வந்து செஞ்சுட்டு சூப்பராக பச்சரிசி பொங்கிட்டு மீன் குழம்பு செஞ்சுட்டு கொடுப்பாங்க பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் மீன் குழம்பு தான் செய்கிறேன்.
அப்புறம் வந்து பச்சரிசி பொங்கிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் பச்சரிசியும் பொங்க போகிறேன். மீன் வந்து அதே மாதிரி இந்த விரால் மீன், ஜிலேபி, கொரவை அதெல்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஏரிங்களெல்லாம் வரும்போது மதுவிலலாம் தண்ணி திறந்து விடும்போதெல்லாம் மீன் வரும். அப்போ பெரிய பெரிய சட்டிங்களை வச்சுட்டாங்கன்னா 4, 5 நாளைக்கு கூட மீன் குழம்பு இருக்குது. சூடு பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு, சாப்பிடுவோம் நாங்கள் கிடைக்கும்போது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும். இப்போ இந்த சமயத்தில் காரம், உப்பு, புளியெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்குங்க. இப்போ நான் மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதித்து நம்ம எவ்வளோ தண்ணி வச்சு திக்காகி எண்ணெய்லாம் பாருங்கள் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம மீனை சேர்த்துக்கலாம். என்னுடைய பேரை வந்து அம்மாமா எனக்கு மீன் வறுவல் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னானுங்களா. சரி, அதுலேயே வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து நம்ம வந்து மீன் வந்து வாங்குகிற இடத்துல வந்து கோயம்புத்தூரில் மீன் குழம்பு மசாலா, மீன் வறுவல் மசாலாலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதோ அதுதான் போட்டு கலந்து, அதுக்கு தான் காமிக்கல, சாம்பிள் கொடுத்தாங்க. மீன் வாங்கும்போது எல்லாருக்குமே கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்தாங்க. அது ரொம்ப நாளாக செய்யாமே இருந்தாங்களா, அந்த மசாலா போட்டு தான் கலந்து வச்சுருக்கிறேன். போட்டு 2 பீஸ், எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுனால நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த தலையெல்லாம் தான் உள்ளே போகுமான்னு தெரில, பெரிய பெரிய தலையாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணிங்களாம்ல? நானும் அப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணேன். இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்ததில்ல, இதெல்லாம் எடுத்து சின்னதாக பண்ணேன். போட்டுட்டு கரண்டி வைக்காமல் நல்லா அப்படி போட்டு கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வு கம்மியாக வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வந்து குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மீன் வந்து நல்லா வேகணும். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு, மீனும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 2 மீன் வறுவலும் வறுத்துட்டு பச்சரிசி பொங்கிக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு மீன் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். நான் வந்து ரொம்ப எண்ணெய் இல்லாமல் கொஞ்சமாக மட்டும்தான் மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் அதிகமாக ஊற்றி கடாயில் பண்ணாமல் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். மீன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம பச்சரிசி வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான மீன் ஃப்ரை ரெடி. பாருங்கள், மீன் குழம்புக்கு பச்சரிசி உருண்டை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். களி மாதிரி பார்க்கறதுக்கு மாவு போட்டால் களி. களிக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதை விட வந்து பச்சரிசிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தேன் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் லஞ்சுக்கு வந்து பச்சரிசி பொங்கிட்டு ஜிலேபி மீன் குழம்பு, ஜிலேபி மீன் வறுவல் செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.